எல்லாருக்கும் விஸ்ரம் கிச்சன் சார்பாக வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் 3 கோர்ஸ் சொல்லியிருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு கோர்ஸை பற்றி ஒரு சின்ன உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோர்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஹோம் பேஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ். ஸோ வீட்டில் இருந்து நம்ம எப்படி ஒரு உணவு முறைக்கு இதை கொண்டு போய் சமையல் செஞ்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணி அதை ஒரு சமையலாக இல்லாமல் சமையலையே வந்து பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகிறது, ஒரு பிராண்டாக எப்படி நம்ம பண்ணலாம், அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் பண்ணணும் அதை சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து நிறைய பெரிய சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டைலில் வந்து மெஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது கடையில் சாப்பிட்டா சேராது, ஹோம் ஸ்டைலில் வந்து மெஸ் இருக்கு. ஸோ ஒரு கம்மியான அமௌண்ட்டில் நம்ம சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகலாம், அந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அதை ஒரு பிஸ்னஸாக எப்படி பண்ணலாம், அதில் நம்ம எப்படி அது ப்ரைஸ் அமௌண்ட் வந்து எப்படி வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம், அதுலேருந்து நமக்கு லாபம் எப்படி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதை கற்றுக்கல உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இந்த ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு சின்ன கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நம்ம தயாரிக்கணும், என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம கையாளணும், ஹைஜீனாக எப்படி தயாரிக்கிறது, என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நம்ம வரும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம போய் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கெலாம் சாப்பாடு வந்து ஒரு கடையில் சாப்பிட்றோம், ஒரு அவுட் சைடு போயிட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ சில இடத்துல நல்லாயிருக்கும், அதில் கெமிக்கல் இருக்கும், லைக் நிறைய மிக்சிங் இது பண்ணியிருப்பாங்க, ஆயில் என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியாது, நிறைய மிக்சிங் இருக்கும், மசாலாஸ் என்ன மாதிரி போட்டிருக்காங்க அந்த மாதிரி தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு, ஹோம் ஸ்டைல் ஸ்நாக்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லைக் பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயில்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் மக்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மை அவங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இங்கே வாங்கினா நம்ம ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும், ஒரு நேமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போகல நம்ம பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதில் கொண்டு போகணும். இப்போ ஹோம் ஸ்டைல் மெஸ் அப்படி கொண்டு போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னென்ன டெக்னிக்கல் மைண்டெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இவ்வளோ தான் என்ன மாதிரியான ரைஸ் செலக்ட் பண்ணணும், அதாவது மெட்டீரியல் எப்படி செலெக்ஷன் பண்ணணும் முதற்கொண்டு ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே ஒரு புரிதல் இல்லாமல் போனோம் அப்படின்னா கட்டாயம் அதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அனுபவம் இருந்தால் தான் அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், பிஸ்னஸை கொண்டு போக முடியும், 4 பேருக்கு நம்ம வேலை கொடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இந்த ஹோம் ஸ்டைல் பிஸ்னஸை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம் தாராளமாக. அதாவது ஒரு கம்பெனி இல்லை ஒரு சின்ன வில்லேஜாக இருந்துச்சுன்னா பேஸாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெவலப் ஆகணும். இன்றைக்கி ஒரு பிராண்டு, ஒரு பெரிய பிராண்டு இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த இருட்டு கடை அல்வா, ஸோ இந்த மாதிரி விழுப்புத்தூர் பால்கா, இந்த இதெல்லாம் ஒரு சின்ன கடையில் ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்தாபனமாக வந்து வளர்ந்து நிற்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன இது ஒரு ஸ்பெஷாலிட்டி நமக்கு இது தான் தெரியும், ஸோ இது பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்றத விட அதில் இன்னும் என்ன மிக்ஸ் பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான என்ன மாதிரி இது பண்ணலாம், ஆட் பண்ணலாம், எப்படி பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குறது அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இதை வச்சுட்டு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஒரு இட்லியை மட்டும் வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பெரிய நிறுவனமாக இருக்கணும், இன்றைக்கி அதுவே கஷ்டம் தான். ஸோ அப்போ நம்ம வெறும் இட்லியை மட்டும் வைக்காமல் இட்லி, தோசை, வடை, நமக்கு இன்றைக்கி ஹோட்டல் போனாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம நார்மலாக போயிட்டு ஒரு இட்லி சாப்பிட போனோம் அப்படின்னா வடை இருக்குது, வடை சாப்பிட்றீங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு சைவமாக இல்லாமல் ஜென்ரலாக சைவமாக இருந்தாலும் ஒரு முட்டையாவது அந்த இடத்துல வச்சுருப்பாங்க, ஒரு ஆம்லேட்டு இந்த மாதிரியாவது கேட்குறாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி என்னென்ன அங்கே வச்சுருந்தோன்னா சிம்பிளாக என்ன ரெடி பண்ண முடியும், மேன் பவர் கம்மியாக இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ண முடியும், அப்போ பிஸ்னஸ் என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கோர்ஸில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் சொல்லித்தருவோம். ஸோ அப்போ ஹோம் ஸ்டைல் யாரையும் நம்பி இருக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ 1 வீக் நம்ம யாராவது சப்போர்ட் இருந்து ஒரு 1 வீக் 1 மந்த் நமக்கு அம்மாவோ இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஒரு 2-3 பேர் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே ரன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா பிஸ்னஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சுன்னா நம்மளே ஆள் போட்டு செய்யலாம். முதல்ல 2 பேர் அப்படியே சேர்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து செய்யலாம், இல்லை நம்மளே சொந்தமாக இடம் வாங்கி அந்த சொந்த இடத்துலையே நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு போய் அப்போது என்ன நல்லா இருக்குது, அங்கே வாங்கினா நல்லாயிருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஃபுட்டு நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட வாங்கினோம்னா எந்த இதுவும் கலப்படம் இருக்காது, எல்லாமே ஒரு மசாலா வந்து அவங்களே ஆத்தென்டிக்காக மசாலா பண்ணி
இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு 10,000 20,000 நம்ம போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் நாளைக்கு மாதம் பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு இது வந்துடும். அப்போ நம்மளும் யாரை நம்பி இருக்க மாட்டோம், நம்மளை நம்பி 4 பேர் இருப்பாங்க, 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த கோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள், இதை வந்து நான் ஏன் படிச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை படிச்சுட்டு பண்ணையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை, அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு ஒரு லோன் கிடைக்கும் அப்படின்னா கூட சும்மா போயிட்டு நம்ம லோன் கேட்டோம்னா தர மாட்டாங்க. அப்போ லோன் தேவை அப்படிங்கிற நம்ம இந்த மாதிரி குடிச்சிருக்கோம், நான் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டில் எனக்கு நிறைய சப்சிடிலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணலாம், உமன்ஸ் என்டர்ப்ரனருக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.